இப்போ செகண்ட் டைம் அந்த மாவை நம்ம போட போகிறோம். வாட்டர் லெவல் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நம்ம வாட்டரை வந்து ஆன் பண்ணவே இல்லை. செகண்ட் டைம் போடும்போது உங்களுக்கு எப்படி வருது பாருங்கள். பர்ஃபெக்டாக பிளெண்ட் ஆகி லைட்டாக உங்களுக்கு அது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு குறைன்னு இருக்கிறது தெரியும். நம்ம வாட்டர் ஆன் பண்ணவே இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னாக்கா லைட்டாக நம்ம மைல்டாக வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து உளுந்து அரைக்கலாமான்ற மாதிரி கேட்குறீங்க. உளுந்து வந்து இதில் அரைக்கிறது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து நார்மல் கிரைண்டரில் போடும்போது உளுந்து பார்த்திங்கன்னா அப்படியே பொங்கி வரும், உபரி நிறையா வரும். இதில் வந்து நம்ம 1 டைம் 2 டைம் அரைக்கிறதுனால உளுந்து வந்து இதில் அரைக்கிறது அட்வைசபிள் கிடையாது. நம்ம மாவு அரைக்கிற நேரத்தில் உளுந்து நாங்கள் வந்து வேறு நார்மல் கிரைண்டரில் போட்டிருக்கோம். அது அரைச்சதுக்கப்புறம் அதை நாங்கள் வந்து இதோட மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதோட சேர்த்து அரைக்கிறதும் கிடையாது. இந்த கிரைண்டரில் தனியாக வந்து உளுந்து அரைக்கிறதும் கிடையாது. ஸோ இது வந்து கெட்டியாக இருக்குது. நம்ம உளுந்து மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஸோ அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து குளிக்க வச்சுருவோம். மாவு அரைக்கும் போது நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது வந்து இந்த பல்லோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இதுதான் உள்ளார போயிட்டு கிரைண்ட் பண்ணுறது. அதுக்கு தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம லாக் பண்ணிட்டோம் செகண்ட் டைமுக்கு. அதுமாரி வாட்டர் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வாட்டர் சென்ஸ் நம்மளுக்கு தெரியணும். இந்த 2 விஷயந்தான் நம்ம இன்ஸ்டன்ட் கிரைண்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து மாவு எந்த திக்னஸில் வரணுன்றதை நம்ம சென்ஸ் பண்ணிக்கலாம். அதுமாரி இந்த வாட்டர்ன்றதை வந்து மாவு எவ்வளோ டென்சிட்டியில் வேணுன்றதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது 2 தான் முக்கியமான விஷயம் இந்த கிரைண்டரை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக இதில் வந்து உளுந்து அரைக்கிறது வந்து அட்வைசபிள் கிடையாது. நம்ம மேலே போடுற மாவுக்கும் நம்மளுக்கு வெளியில் வந்திருக்கிற மாவுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதான் கைஸ் நம்மளோட வீடியோ இன்ஸ்டன்ட் கிரைண்டரை பொறுத்த வரைக்கும். இந்த இதை எப்படி க்ளீன் பண்ணுறது, எந்தெந்த விஷயங்களை நம்ம பார்த்து க்ளீன் பண்ணுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒரு கன்க்ளூஷன் வீடியோ போடுவோம். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.